நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருந்திருக்கும். அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நினச்சேன். தயவு செஞ்சு நீங்கள் வந்து மைக்ரோசிப் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட்குள்ளே போய் பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பரோ ஒரு புது பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு திருப்பி நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும். அப்போ வந்து நீங்கள் லாகின் பண்ணக்கூடாது, பெட் ஓனர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த பெட் ஓனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பர் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஆதார் கார்டை ஒரு ஜெராக்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நாய்க்குட்டியோட ஃபோட்டோ அதுவும் வேணும், அதை எடுத்து வச்சுட்டு அதில் அங்கே கேட்குற ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நாய்க்குட்டியோட பேர் கேட்கும், பேர் போடணும். அதுக்கப்புறம் வந்து அது என்ன கலரில் இருக்குது, அது மேலா ஃபீமேலா, அதே மாதிரி அது டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். லைக் அந்த உங்கள் நாய்க்குட்டியோட ஃபோட்டோ கேட்கும், அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் எங்கே வந்து நீங்கள் ஊசி போட போகிறீங்களோ, எந்த டாக்டரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் கேட்கும். இல்லை எங்கே அந்த மைக்ரோசிப் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனம்பாக்கம் வெட்டினரி பவுண்ட் அப்படின்னா மீனம்பாக்கம் வெட்டினரி பவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அந்த டாக்டர் பேர் தெரியும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிட்டோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த 50 rupees போட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அங்கே வந்து அப்ளை லைசன்ஸ்ன்னு காட்டும் ஆப்ஷன் இருக்கும். ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை லைசன்ஸ்ன்னு காட்டும். உங்கள் பெட்டுக்கு நேராகவே இருக்கிற கடைசி எண்டில் வந்து அந்த ஆப்ஷன் காட்டும். அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளை லைசன்ஸ் இருக்கும். அது QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த 50 rupees வந்து உங்களால் பே பண்ணுற முடியும். பே பண்ணிட்ட பிறகு அந்த கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் மாறிடும். மாறின பிறகு நீங்கள்